வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் கலந்து கொண்ட பயனாளிகளிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் கலந்துரையாடுகிறார். பிரதமரின் தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் கீழ் இதுவரை 1,40,00,000 பேர் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை மற்றும் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று இரவு வரை நேரில் பார்வையிட்டார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் பள்ளிகளை திறக்கும் முன்பு ஆய்வு செய்ய அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நேற்று ஆட்ட நேர இறுதியில் 8 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் கலந்து கொண்ட மத்திய அரசின் நலத்திட்ட பயனாளிகள் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் கலந்துரையாடுகிறார். இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பயனாளிகள் கலந்து கொள்கின்றனர். இந்த காணொலி கலந்துரையாடலில் மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை மத்திய அரசின் முன்னோடி திட்டங்களை பயனாளிகளுக்கு திட்டமிட்டவாறு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் கடந்த மாதம் 15ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. பிரதமரின் தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் கீழ் இதுவரை 1,40,00,000 பேர் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு குறுகிய கால பயிற்சி திட்டங்கள் மூலம் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாக தெரிவித்துள்ளது. உலக தரத்திற்கு ஏற்ப இந்திய இளைஞர்களின் தொழில் திறனை மேம்படுத்தும் வகையில் அமைச்சகம் மூலம் போட்டிகள் நடத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரோன் தொழில்நுட்பம், ரோபோட்டிக்ஸ், மின்சார வாகனங்கள், செயற்கை நுண்ணறிவு, 5G தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் புதிய வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் கைவினைஞர்களுக்கான பயிற்சி வழங்கப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக 13,000 கோடி ரூபாய் செலவில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை மற்றும் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று இரவு வரை நேரில் பார்வையிட்டார். தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் உடைப்பு ஏற்பட்ட கோரம்பள்ளம் குளம், தூத்துக்குடி திருநெல்வேலி சாலையில் அந்தோணியார்புரத்தில் சேதமடைந்த பாலம் ஆகியவற்றை பார்வையிட்ட பிறகு பொதுமக்களிடம் வெள்ள சேதங்கள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். ஸ்ரீவைகுண்டம், பொன்னன்குறிச்சி கிராமத்தில் வெள்ளத்தால் சேதமடைந்த மின்கம்பங்கள், வீடுகள் ஆகியவற்றையும் அவர் பார்வையிட்டார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்பு பணிகள் குறித்த புகைப்பட காட்சியையும் திருமதி நிர்மலா சீதாராமன் பார்வையிட்டார். ஆழ்வார் திருநகர் அருகே மணத்தி கிராமத்தில் கனமழையால் சேதமடைந்த புறவழிச்சாலைக்கு பதிலாக அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக சாலையையும் அவர் ஆய்வு செய்தார். அப்பகுதியில் கனமழையால் ஏற்பட்ட பயிர் சேதங்கள் குறித்து விவசாயிகளிடம் அவர் கேட்டறிந்தார். ஏரல் பஜார் பகுதியில் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களையும் சந்தித்து திருமதி நிர்மலா சீதாராமன் பேசினார். இந்த ஆய்வின் போது மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு ஆகியோரும் உடனிருந்தனர். தென் மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்பின் போது தாமாக முன்வந்து மக்களை காப்பாற்றிய மீனவர்களுக்கு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்களுக்கும் திருச்செந்தூர் விரைவு ரயில் பயணிகளை காப்பாற்றிய கிராம மக்களுக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளை சரி செய்வதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர், மனிதாபிமான அடிப்படையில் தமிழகத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. தென் மாவட்டங்களில் கனமழை பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் விடுபட்ட அரையாண்டு தேர்வுகள் ஜனவரி 2ஆம் தேதிக்கு பிறகு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடையே பேசிய அவர், பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள பள்ளிகளை திறப்பதற்கு முன் முழுமையாக ஆய்வு செய்ய அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார்.
தென் மாவட்டத்தில் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் கடைசி ஒரு 4 எக்ஸாம் கிட்ட நடத்த முடியாமல் போயிடுச்சு இந்த மழை காலத்தினால. ஸோ ஜனவரி மாதம் 2ஆம் தேதி பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கும் போது அட்லீஸ்ட் அந்த கிளாஸ் லெவல்னாச்சும் ஸ்கூல் லெவல்னாச்சும் அந்த எக்ஸாம் நடத்தி முடிச்சாங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கான ஒரு பயிற்சியாக பார்க்கணும், அதை நீங்கள் நிறுத்திடாதீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ 2ஆம் தேதி திறக்கும் பொழுது அந்த தேர்வு கண்டிப்பாக அது நடைபெறும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 4 ஜேடிஸை நாங்கள் ஏற்கனவே நியமித்து அந்த ஜேடிஸோட நான் திருநெல்வேலி போகும்போது கூட ஒரு மீட்டிங் நான் வச்சுருந்தேன். நான் அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களும் திறக்கப்படுவதற்கு முன்பாக உரிய பாதுகாப்பு இருக்கின்ற பட்சத்தில் மட்டுமே அது அன்றைக்கு திறக்கப்படும் என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சிறுதானிய ஆண்டையொட்டி திருவண்ணாமலையில் 2 நாள் சிறுதானிய உணவு திருவிழா நேற்று தொடங்கியது. இதனை தொடங்கி வைத்து பேசிய மாநில சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு கு பிச்சாண்டி, அன்றாட வாழ்வில் சிறு தானியத்தை எடுத்துக் கொள்வதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்று தெரிவித்தார். குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருவாரூர் மற்றும் நன்னிலம் சட்டமன்ற தொகுதிகளில் நேற்று என் மண் என் மக்கள் யாத்திரையில் கலந்து கொண்டு பேசிய அவர், கடந்த 9 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் 58,000 கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்பட்டிருப்பதாகவும் 1,20,000 வீடுகளுக்கு கழிப்பறை வசதி செய்து தரப்பட்டிருப்பதாகவும் கூறினார். ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் திருவாரூர் மாவட்டத்தில் 2,11,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும், உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 1,20,000 குடும்பங்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இம்மாவட்டத்தில் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 58,000 பேர் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் பெற்று வருவதாகவும் திரு அண்ணாமலை கூறினார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த ஏலகிரி நடைபெற்ற இந்த யாத்திரை நிகழ்ச்சியில் ஊரகப் பகுதி மக்களுக்கு மத்திய அரசின் காப்பீடு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற பயனாளிகள் மத்திய அரசின் விபத்து மற்றும் ஆயுள் காப்பீடு திட்டங்கள் பற்றி தெரிந்து கொண்டதாக தெரிவித்தனர். என் பேர் விமலா. நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி கிராமத்திலேருந்து பேசுகிறேன். எங்கள் ஊரில் மோடி அரசு திட்டத்தை பற்றி சொன்னாங்க. இதில் நாங்கள் ஆயுள் காப்பீட்டு திட்டத்திலையும் விபத்து காப்பீட்டு திட்டத்தையும் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். இது எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மத்திய அரசுக்கு மிகவும் நன்றி. என் பேர் பிரேம்லதா. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்து ஏலகிரி கிராமத்துலேருந்து பேசுகிறோம். வங்கியிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க காப்பீடு திட்டத்தை பற்றி சொன்னாங்க. விபத்து தான் இருக்குது, ஆயுள் காப்பீடு திட்டம் பற்றி சொன்னாங்க. அதை இருக்கிற பஞ்சாயத்தில் பொதுமக்களுக்கும் பயனடைகிறோம். எல்லாருமே இதை கடைப்பிடிக்கிறோம். இந்த திட்டத்தை சொன்ன மத்திய அரசுக்கு மிக நன்றி. இருவரிச் செய்திகள். இந்தியா சவுதி அரேபியா இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய துணை பிரதமர் மற்றும் தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு டென்னிஸ் மன்ட்ராவுடன் நேற்று பேச்சு நடத்தினார். கருங்கடல் துறைமுகத்தில் யுக்ரைன் நடத்திய வான்வழி தாக்குதலில் ரஷ்யாவின் போர்க்கப்பல் சேதமடைந்திருப்பதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மாநில தலைமைச் செயலாளர்கள் மாநாடு புதுதில்லியில் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறுகிறது. புதுதில்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் அருகே நேற்று மாலை குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதனால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என தூதரக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தையொட்டி நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் நேற்று ஆட்ட நேர இறுதியில் 8 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் கலந்து கொண்ட பயனாளிகளிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் கலந்துரையாடுகிறார். பிரதமரின் தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் கீழ் இதுவரை 1,40,00,000 பேர் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை மற்றும் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று இரவு வரை நேரில் பார்வையிட்டார்.
மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் பள்ளிகளை திறக்கும் முன்பு ஆய்வு செய்ய அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நேற்று ஆட்ட நேர இறுதியில் 8 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.